2026ல இந்த கரீப் பருவத்துல விவசாயத்துக்கு தேவையான உரம் கிடைக்குமா? இல்ல இந்த வாட்டி ஷார்டேஜ் வருமா? இந்தியால டோட்டல் ரெக்யர்மென்ட் பார்த்தோம்னா 390.54 லட்சம் மெட்ரிக் டன் தான். ஆனா நம்மகிட்ட கையில இருக்குது பார்த்தோம்னா 180 லட்சம் மெட்ரிக் டன் மட்டும் தான் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு அஃபிஷியலா ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. பிளாக் மார்க்கெட் ஆகுதா? இல்ல போதுமான விவசாயிக்கு ஃபெர்டிலைசர்ஸ் போய் சேருதா? அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸா பார்த்தோம்னா, நானோ ஃபெர்டிலைசர், பயோ ஃபெர்டிலைசர், பயோ ஸ்டிமுலன்ட் இத மக்களுக்கு யூஸா அடுத்த ஸ்டெப் என்ன பண்றதுங்கிற மாரி கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 19 ஸ்டேட்டுக்கு விவசாயி ஃபார்மர் கார்டு இல்லாம உரம் தரக்கூடாதுங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட்டா ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா அதோட மானியம் டைரக்ட்டா விவசாயிக்கே போற மாரி. இந்த மாரி அக்ரிகல்ச்சர் டிப்ஸுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க.